நாங்க வரட்டுமா? சரி முதலாளி. டிரைவர், கதவு பூட்டிருக்கேன். எங்க போயிருப்பாங்க? உங்க அண்ணன் சூரிய உதைச்சா எல்லா உண்மையும் கிடைக்கும். வா. வசந்தி, நீ இங்கே இரு, நான் வரேன். एक्सक्यूज मी। यस सर। सूरी कहाँ है? मुझे मालूम नहीं जी, सुबह गया, अभी तक आया नहीं। अच्छा, थैंक यू। वेलकम सर। எங்க போயிருப்பா? अरे ड्राइवर, जल्दी करो यार। हाँ हाँ। என்ன விஜய்? ஆஷா ஆபத்துல மாட்டிட்டா. விஜய், உன் ஃப்ரெண்ட் ஆஷா இப்ப என்னோட கைதியா இருக்கா. வசந்திய கைக்குள்ள போட்டுக்கிட்டு எனக்கு எதிரா நீ எடுக்கிற எந்த நடவடிக்கையும் ஆஷா உயிருக்கு ஆபத்துங்கிறது மறந்துடாத. சூரி. விஜய், இப்ப என்ன பண்றது? அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. வசந்தி, இந்த இடம் எங்க இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. எங்க? இது நிச்சயமா பரிமஹால் தான். உன் புத்திசாலி அண்ணன் போட்டோ எடுக்கும் போது பரிமஹாலுக்கு பின்னாடி உள்ள டிவி டவரும் சேர்த்து எடுத்திருக்கான். வா டிரைவர். ஹலோ டார்லிங், எப்படி இருக்க? இதெல்லாம் உன் ஏற்பாடு தானே? சத்தியமா? உனக்கு சந்தேகமே வேண்டாம். உங்க கூட்டணியை உடைச்சு கூறு போட்டுட்டேன். இனிமே உன்னை கோழி அறுக்கிற மாதிரி அறுத்து எரிஞ்சா போறேன். அப்படி செய்யறதுக்கு இன்னொரு வாட்டி பிறந்து வரணும்டா பாஸ்டர்ட். அந்த விஜய் கொடுத்த ஏத்தத்துல எடக்கமா பேசுற. அவன் வந்து உன்னை காப்பாத்துவான் நம்பிக்கிட்டு இருக்க இல்ல? நிச்சயமா. அது மட்டும் இல்ல, அவர் கையாலதான் நீ செய்யற அக்கிரமங்களுக்கு எல்லாம் முடிவு ஏற்பட போகுது. இப்ப சொல்றேன் கேட்டுக்க. ஜனார்த்தனத்தையும் அவன் குடும்பத்தையும் குல்மார்க் பங்களால ஏன் பாதுகாப்புல வச்சிருக்கேன். இன்னும் 24 மணி நேரத்துல ரேகா கழுத்துல தாலி கட்ட போறேன். தாலி கட்டின கையோட ஜனார்த்தனத்தை தீத்து கட்ட போறேன். நான் கோடீஸ்வரன், கோடீஸ்வரன். அத உங்க விஜய் தடுத்துட்டானா அவன் பெரிய கில்லாடிதான். நான் கில்லாடிதான்டா.
அவன் என் அப்பாவை கொலை செய்ய போறான். உங்க அப்பாவியா? யார சொல்ற? ஆமா விஜய், ஜனார்த்தனன் தான் எங்க அப்பா. அத பத்தின விவரத்தை நான் அப்புறமா சொல்றேன். ப்ளீஸ் எங்க அப்பாவை காப்பாத்துங்க. சரி, நான் அவனை பாத்துக்கிறேன். நீங்க 2 பேரும் போய் போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. வசந்தி, எனக்கு ரொம்ப மனசு சங்கடமா இருக்கு. கவலைப்படாத ஆஷா, விஜய் போயிருக்காரு. உங்க அப்பாவுக்கு எந்த ஆபத்தும் வராது. இல்ல, குல்மார்க் போறதுக்கு ஒரு ஷார்ட்கட் ரூட் இருக்கு. அந்த வழியில நான் போய் எப்படியாவது எங்க அப்பாவை காப்பாத்திடுறேன். நீ போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடு. ஓகே ஓகே. ஹலோ, யாரு? ஸ்ரீநகர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து சூரியோட தங்கச்சி வசந்தி பேசுறேன். வசந்தி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறாளா? ஹலோ, நான் ஜனார்த்தனன் தான்மா பேசுறேன். என் கட்ட சூரியால உங்களுக்கு எந்த நிமிஷமும் உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம். உங்களை எச்சரிக்கை தான் போன் பண்ணேன். ஜாக்கிரதையா இருக்குது. நான் வச்சிடுறேன். ஓகேம்மா. முட்டாள் சூரி, உன்னை மலை போல நம்பி இருந்தனடா, மாட்டிக்கிட்டியாடா. இப்படி ஒரு திட்டத்தோட நீங்க என்ன கூட்டிட்டு வருவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் இங்க வந்திருக்கவே மாட்டேன். விஜய தவிர வேற யாருக்காவது நீங்க என்ன கட்டி வைக்கணும்னு நினைச்சா அவன் என் பணத்துக்கு தான் தாலி கட்ட முடியும். மை டியர் மாஜி முதலாளி, உன் மகளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன்னையும் உன் சம்சாரத்தையும் கொலை செய்ய திட்டம் போட்டிருந்தா சூரி. சூரியோட திட்டம் அந்த விஜய் பையன் மூலமா இப்ப போலீஸ் வரைக்கும் தெரிஞ்சு போச்சு. சூரி அவ்வளவு கெட்டவனா? அவனை பத்தி விமர்சனம் பண்ற அளவுக்கு எனக்கு நேரம் இல்ல. இப்ப நான் என்ன செய்ய போறேங்கிறத மட்டும் சொல்றேன். அவனுக்காக நாயா உழைச்ச எனக்கு அடிமாட்டு ரேட்டுக்கான கூலி கிடைக்கணும் இல்ல? நன்றி கட்ட நாயே. அவனை நன்றி கட்டவேன்னு சொன்னியே, நீ நன்றி உள்ளவனாகிற. என் மகளை ஒண்ணு செஞ்சிடாதப்பா. நீ வேற என்ன கேட்டாலும் கொடுக்கற. அவளை ஒண்ணும் பண்ணாத. எனக்கு வேண்டியது ரேகா ஜனார்த்தனம், ரேகா. இங்கிருந்து 10 கிலோமீட்டர் எல்லையை தாண்டிட்டேன்னா இந்த நாட்டு போலீஸோ ராணுவமோ என்ற ஒண்ணும் பண்ண முடியாது. ரேகாவை என்கிட்ட இருந்து பிரிக்க எந்த சக்தியாலையும் முடியாது. மரியாதையா உன் ஆட்களை கூப்பிட்டு அவங்களை அவுத்து விட சொல்லு. ஏதாவது எடக்கு பண்ண உள்ள இருக்கிற உன் மூளை வெளியில வந்து எட்டி பார்க்கும். சொல்லு. காளியா, इसको छोड़ दो.
ஏண்டி பொட்ட கழுத, துப்பாக்கி வச்சு என்ன ஆட்டம் காட்டின. இப்ப காளியானோட துப்பாக்கி உன் கபாலத்துக்குள்ள தீபாவளி கொண்டாட போதுரி என் கண்ண. கலியா அச்சா சாப் சுரி, என் மகளை கொண்டுடாத. என்ன இவ ஓ மகளா? என்னங்க லட்சுமி, ராஜேஸ்வரி பத்தி நான் ஏற்கனவே உனக்கு சொல்லியிருக்கிறேன்ல, அவ இறந்து போயிட்டா. அவளுடைய ஒரே மகதான் இந்த ஆஷா. எனக்கே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தெரியும். இதை யாருக்கிட்டும் சொல்ல வேணாம்னு ஆஷா தான் என்ன தடுத்துட்டா. ஆஷா, ஆஷா, சுடா காளியா சுடா. விஜய் துரத்துட்டு போயிருக்காரு. எப்படி பிடிச்சிருவாரு? ஆஷா, அம்மா. அப்பா, அப்பா, விஜய் என்ன ஆனாரோ போய் பார்க்கலாம். வாங்க போலாம், வாங்க போலாம்.
மிஸ்டர் விஜய். சரியான நேரத்துல வந்து என்னையும் என் குடும்பத்தையும் நீங்க காப்பாத்திட்டீங்க. ரொம்ப நன்றி. ரேகா, அப்பா. விஜய், நீங்க 2 பேரும் நல்லா இருக்கணும்.